ஏய் நான் கையிலேயே ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுக்கன்னு சொல்லாம இருந்தனே. இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல. நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம் சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்களுக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும், அரசன் போண்டி ஆனதும், அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும். இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது.